மதுமிதாவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிய பிறகு ஜெயனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நேராக அலுவலகத்திற்குள் சென்று மார்க்கெட்டிங் டீமிற்கென்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்று அமர்ந்தான். காலை 10 மணிக்கு மேல் விற்பனை பிரதிநிதிகள் அனைவரும் வெளியில் சென்று விடுவதால் அந்த அறைக்குள் அவனை தவிர யாரும் இல்லை. அப்போது அவ்வழியே சென்ற சண்முகம் இவனை பார்த்து விட்டார். நேராக அறைக்குள் வந்தவர், என்ன ஜெயா, ஆச்சரியமா இருக்கு, உன்னை சாயந்தரம் 8 மணிக்கு முன்னாடி இங்க பார்க்க முடியாதே என்றார். எப்பொழுதும் அவரை பார்த்தவுடன் சற்றென்று எழுந்து நிற்பவன் இன்று அநியாயத்திற்கு மெதுவாக எழுந்து நின்றான். அவன் முகத்தில் இருந்த சலிப்பையும் விரக்தியையும் பார்த்தவர், என் கூட கொஞ்சம் வரியா, டெலிமார்க்கெட்டிங் டீம் இருக்கிற பில்டிங் வரைக்கும் போகணும் என்றார். சரி என்பதைப் போல தலையாட்டி கொண்டே அவரை பின்தொடர்ந்து சென்றான். 2 நிமிடங்கள் நடந்த பிறகு அந்த கேம்பஸின் மூலையில் இருந்த ஒரு குடோன் போன்ற பெரிய ஹாலிற்குள் சென்றார்கள். அங்கு சுமார் 15 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக கைகளை கட்டிக்கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் பார்ப்பதற்கு மிகவும் கோபமாக இருந்தது. சண்முகத்தை பார்த்ததும் அவரை நோக்கி சில அடிகள் நடந்து வந்தவள், சார், உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டோம், எங்கள் லீட் எங்ககிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு. நேற்று நம்ம நிம்மிக்கு மிட் நைட்டில் தப்பான மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கேட்டால் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக தவறுதலாக இவளுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இது மாதிரி 2 பேருக்கு அனுப்பியிருக்காரு. இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்கள் யாரும் எந்த கிளையண்ட் கால்ஸையும் அட்டன் பண்ண மாட்டோம் என்றார். சண்முகம் ஃபோனை எடுத்து அந்த டெலிமார்க்கெட்டிங் டீம் லீடிற்கு ஃபோன் செய்தார். ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. ஏற்கனவே 2 முறை அவனை எச்சரித்திருந்தார். சில வினாடிகள் யோசித்தவர், சரி கவிதா, திஸ் இஸ் ஜெயச்சந்திரன், இனிமே இவரு தான் உங்க டீம் லீட் என்றார். பிறகு ஏதோ யோசனையில் எங்கோ பார்த்து கொண்டிருந்த ஜெயனை பார்த்து, ஜெயா இங்க பாரு, இவங்க கவிதா, இனிமே நீ தான் இவங்களுக்கு டீம் லீடு என்றார். பிறகு கவிதாவை பார்த்து, ஜெயன் நாளைக்கு காலையிலிருந்து உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாரு, நீங்க போய் வேலையை பாருங்க என்றார். கவிதா ஜெயனை 2 வினாடிகள் உற்று பார்த்து விட்டு, இவன் மட்டும் என்ன கிழிச்சிட போறான் என்ற முக பாவனையுடன் அவளுடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அறைக்குள் வந்தார்கள் சண்முகமும் ஜெயனும். சாரிடா ஜெயா, அந்த மார்க்கெட்டிங் டீம் சேல்ஸ் மட்டும் பார்க்கறதில்ல, நம்ம கஸ்டமர் கேர் டீமும் அவங்க தான். இப்போ லீடாக இருக்கிற பொறுக்கி நாய்கிட்ட ஏற்கனவே 2 தடவை வார்ன் பண்ணியிருக்கேன். அவன் திருந்துற மாதிரி தெரியல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, முடியலன்னா வேற ஏற்பாடு பண்ணிடலாம் என்றார். ஜெயனும் சரி என்பதைப் போல தலையை ஆட்டியபடி, பாஸ், ஒரு அரை நாள் லீவ் எடுத்துக்கிறேன் என்றான். சரி ஜெயா, ஆனால் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டெலிமார்க்கெட்டிங் டீமை போய் பார்த்துடு என்றார். சரி என்பதைப் போல தலையை ஆட்டியபடி அவரிடம் விடை பெற்று கொண்டு வெளியில் வந்தான் ஜெயன். வெளியில் வந்தவன் தன் போனை எடுத்து பெங்களூரில் இருக்கும் தன் நண்பன் அமர்நாத்திற்கு போன் செய்தான். மறுமுனையில், சொல்லுடா ஜெயா என்றான் அமர். அமர், அந்த புது மொபைல் ஆப் சாஃப்ட்வேரோட டிசைன், ப்ளூ பிரிண்ட், ப்ரோட்டோடைப், அப்புறம் சோர்ஸ் கோட், அந்த பேட்டன் ரைட்ஸ் எல்லாத்தையும் உன் பாஸுக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் வேணும். பைத்தியமாடா நீ, உன்னோட 3 வருஷ உழைப்புடா, இன்னும் 6 மாதம் பொறுத்துக்கோ, பெரிய கம்பெனியில் ப்ராஃபிட் ஷேரிங் டீல் நானே முடிச்சு தரேன். ஜெயன் சலிப்பாக, 6 மாதத்தில் யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எங்கள் வீட்டு நிலவரம் உனக்கு தெரியும் தானே. அமர் கோபத்துடன், உன்னதான் அவங்க யாரும் ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லையே, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு செல்லா காசு தானே என்றான். தேவையில்லாம பேசாத, ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா, பேசி தொலைக்கிறேன் என்று சலிப்பாக போனை வைத்து விட்டான் அமர். 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் போன் செய்தான் அமர். அழைப்பை ஏற்ற ஜெயன், என்னடா சொன்னாரு, ஒத்துக்கிட்டாரா என்றான் ஆர்வமாக. கரும்பு தின்ன கசக்குமா, ஆனால் இந்த அப்ளிகேஷனை பற்றி வெளியே எங்கேயும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீ ஃப்யூச்சரில் எங்கேயும் இதை பற்றி ரெஃபர் கூட பண்ணக்கூடாதான். சரிடா, எவ்வளவு தரேன்னு சொன்னார். ஏன்டா பணம் பணம்னு அலையிற? ஜெயன் அன்று காலை மதுமிதா வந்து அழுதுவிட்டு போன விவரங்களை சொன்னான். இதை கேட்ட அமர்நாத்திற்கு கோபம் வந்து விட்டது. ஏன், உங்கள் வீட்டை ஆனஸ்ட்ராஜ் என்ன பண்ணுறாரு? உங்கள் ஜாதி சங்க தலைவர் தேவராஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆமாம், அந்த திவ்யாவும் மூக்க அறுத்தப்ப கூட அவங்களுக்காக இந்த ஊருக்கு உருகிறியே என்றான். ஜெயனுக்கு கோபம் வர ஆரம்பித்தது. பணம் எவ்வளவு தருவேன்னு சொன்னாரு என்றான். ஜெயனின் குரலில் இருந்த கடுமையை புரிந்து கொண்ட அமர்நாத், ஒரே ஆஃபர், 2 கோடி ரூபாய், எல்லாமே ஈவினிங்குள்ள நடக்கணும்னு சொல்லிட்டாரு என்றான். இதை கேட்ட ஜெயன் சந்தோஷமாக, ரொம்ப தேங்க்ஸ்டா, அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியா என்றான். சொல்லி தொலை, இந்த பணம் உங்கள் அப்பா மூலமாக எங்கள் மாமாவுக்கு போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறியா? என்ன மைத்துக்குடா? இல்லடா, அவரால் தான் இவ்வளோ கஷ்டம்னு சொந்தக்காரங்க நிறைய பேர் காதுபட பேசுகிறாங்க.
நிவேதா கூட ஒரு தடவை உங்கள் பேராசையால் தான் எல்லாரும் கஷ்டப்படுறோம்னு சொல்லியிருக்கா. தான் பெத்த பொண்ணே தன்னை புரிஞ்சிக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் திரும்ப கெத்தாக நடந்து வந்தால் பார்க்க நல்லா இருக்கும். டே ஜெயா, ஒன்று சொல்லட்டா? அந்த ஆண்டவனே நினச்சாலும் உன்னை திருத்த முடியாது. எப்படியோ நாசமாக போ. சரிடா, உங்கள் அப்பா கிட்ட பேசு என்ற ஜெயனை இடைமறித்த அமர், நீ ஃபோனை வச்சாதான் நான் பேச முடியும். உன்னோட டிஜி லாக்கர் பாஸ்வேர்டு அனுப்பு, நான் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறேன், உடனே சைன் பண்ணி சாஃப்ட் காப்பியை திருப்பி அனுப்பு என்றபடி ஃபோனை வைத்து விட்டான். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் லேபில் செயல்முறை தேர்வுக்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தாள் நிவேதா. அங்கு ஒரு மூலையில் இன்னொரு மாணவனிடம் ஏதோ சந்தேகத்திற்கு விளக்கம் கேட்டு கொண்டிருந்தான் வருண். அப்போது நிவேதாவிற்கு அருகில் வந்த அவளது வெளிநாட்டு தோழி, நிவி, ஹி இஸ் ஸ்ட்ரேஞ்ச் என்று வருணை நோக்கி கை காண்பித்தாள். நிவேதாவிற்கு எதற்காக அவள் வருணை பற்றி அப்படி சொன்னாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவளிடம் ஏன் வருணை பார்த்து அப்படி சொன்னாள் என்று ஆங்கிலத்தில் கேட்டாள். அதற்கு அவள், இப்ப 10 நாளா படிப்புன்னு அலையறான். அவன் இருந்த அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டை காலி செஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு மாறிட்டான். அட, நான் போய் கொஞ்சம் வெளியே போலாமான்னு கேட்டா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான் என்றாள். நிவேதா வருணை பார்த்து கொண்டே, ஏதாவது நல்லது நடந்தா சரி என்றாள். மாலை யூனிவர்சிட்டி ஹாஸ்டலை விட்டு வெளியே சென்று சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தவளை வழிமறித்தனர் சிலர். அதில் வருணின் நண்பனும் இருந்தான். அவன் நிவேதாவின் அருகில் சற்று நெருங்கி வந்தான். அவன் மேல் மதுவாடை வீசியது. ஏண்டி, நாங்கள் எல்லாரும் அவனோட ஷேடோவில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம். உன்னால தான் அவன் எங்கள் எல்லாரையும் விட்டு ஒதுங்கி போயிட்டான் என்றான். நிவேதா அவனை விட்டு விலகிச் செல்ல முயற்சித்தாள். சட்டென்று அவளுடைய கையை பிடித்து இழுத்த அவன், பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்க என்றான். அப்போது அங்கு வந்த பேராசிரியர் மார்ட்டின், காய்ஸ், ஒழுங்கா நடந்துக்கோங்க, இந்த கேம்பஸில் ஹராஸ்மெண்ட்டுக்கு இடமில்லை என்றார் கோபமாக. அவரை பார்த்ததும் வருணின் நண்பனும் அவனுடன் வந்தவர்களும் விலகிச் சென்றனர். மார்ட்டின் நிவேதாவை பார்த்து, ஆர் யூ ஓகே? இதை பற்றி புகார் செய்ய விரும்புறியா என்றார். நோ மார்ட்டின், இட்ஸ் ஓகே. என்னோட படிப்பு முடிய இன்னும் 3 மாசம்தான் இருக்கு. அப்போது மார்ட்டினுக்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்தது. எஸ் வருண், என்னோட ரூமுக்கு 30 நிமிஷத்தில் வந்துடு என்று கூறி ஃபோனை வைத்து விட்டார். பிறகு நிவேதாவை பார்த்து, இந்த வருண் என்னை எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க வச்சிட்டான் என்று கூறி சிரித்தார். நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயாரா இருப்பானே என்றால் நிவேதா சிரித்து கொண்டே. அதற்கு மார்ட்டின், இல்லை, அவன் பணத்தை பற்றி பேசவே இல்லை. நான் பாஸ் பண்ணணும், நீங்க தான் திரும்ப எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி என்னோட காலை பிடிச்சிக்கிட்டான். உங்கள் நாட்டில் காலை பிடிச்சா ரொம்ப கெஞ்சுறாங்கன்னு அர்த்தம்னு கேள்விப்பட்டேன். சரி நிவி, நான் கிளம்புறேன், அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் என்று அங்கிருந்து கிளம்பினார். நிவேதா மெதுவாக பொருட்கள் இருக்கும் பையை தூக்கி கொண்டு ஹாஸ்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் மனதில் வருணை பற்றிய திடமான அபிப்பிராயம் தேய ஆரம்பித்தது. அறைக்கு வந்தவள் அவளுடைய தோழியிடம், ஏன்பா இந்த வருண் ஏன் எல்லார்கிட்டையும் லூசு மாதிரி நடந்துக்கிறான்? படிப்பு வரலன்னா கிளம்பி ஊருக்கு போக வேண்டியது தானே என்றாள். என்ன நிவி அப்படி சொல்லிட்ட? அவன் படித்த ஸ்கூலோட டாப்பர். அவன் MBBSல கூட நல்ல ரேங்க் தான் வாங்கியிருக்கான். அவங்க அப்பா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஏதோ இங்கே வந்து சேர்க்க சரியில்லாமல் போயிடுச்சு போல. அன்னைக்கு நீ அடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் இப்போ திடீர்னு படிப்புன்னு அலைய ஆரம்பிச்சிட்டான். அவன் நம்ம யூனிவர்சிட்டி பொண்ணுங்களோட க்ரஷ் தெரியுமா? இப்போவும் அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கேட்ட நிவேதா பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக கட்டிலில் உட்கார்ந்தாள்.